ஹலோ மக்களே. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, மீஷோவில் வந்து கேனைன் அப்படின்ற ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மைக் நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ எல்லாம் செக் பண்ண போகிறோம். நம்ம செக் பண்ணி பார்க்க ஓப்பன் பண்ண ஒன்று என்ன இருக்குன்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ இது இருக்குது. தென் அதை ஓப்பன் பண்ணால் ஸோ இந்த கேனைன் மைக்கோட பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து இண்டிகேஷன் சிம்பிள் இருக்காங்க. ஸோ இது உள்ள ஓப்பன் பண்ணால் மைக்கு 2 மைக் இருக்குது. ஸோ ஒரு ரிசீவர் இருக்குது. ஸோ அந்த நம்ம என்ன பண்ணலாம்னா அட் டைமில் வந்து 2 மைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 2 யூஸர் இருக்காங்க, 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மைக்கு. ஸோ இந்த ரிசீவர் வந்து டேரெக்டாக வந்து மொபைலில் பிளக் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதுக்கு எந்த ஒரு ஆப்மே கிடையாது இன்டர்மீடியட்டில். ஸோ இது வந்து டைப் சி, ஐ மீன் ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கான கனெக்டர். இப்போ நம்ம வந்து அந்த கேனைன் மைக்கோடைய லைவ்ல பேசிகிட்டு இருக்கோம். ஸோ லைவ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். செக் சொல்லுங்கள் இது குவாலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு மைக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு மைக்கும் இருக்குது, ஆன்லேயே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு யூடியூப் பிகினருக்கான ஒரு மைக் தான். ஸோ ஒரு யூடியூப்ல இப்போ ஒருத்தவங்க வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சது விளாக் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு மைக் தான் இந்த மைக். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து 499 ரூபா, 500 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஸோ பிகினருக்கு இது ஏற்ற விலையாக இருக்கும். அதே மாதிரி இதோடைய ஆடியோ வந்து இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குன்னா அதையும் கட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ஏஎன்சி ஒர்க் ஆகலை, ஆனால் வந்து பேசிக்கான ஏஎன்சி இதை வந்து வரும். இப்போ நான் அதில் பேசிட்டு உங்களுக்கு தெரியும், என் வீட்டில் இப்போ ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அதோடைய நாய்ஸ் வந்து நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுற மைக்கில் வந்து ஸோ அந்த ஃபேன் சவுண்டு ஏரோட சவுண்ட் கேட்கும். அதே இந்த மைக்கில் பேசும்போது அதோடைய சவுண்டை கட் பண்ணிட்டு என்னுடைய வாய்ஸை மட்டும் அது கட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு கனெக்டர். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி ஐஃபோன் பண்ணுறாங்க. இதை வந்து ஓகே. ஸோ இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மொபைலில் டைப் சி யூஸ் பண்ணுறவங்க டேட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அது இதில் கனெக்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேறு இதோட டைப் சி சார்ஜர் இருக்குது. இந்த மைக்கு டைப் சி சார்ஜர் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம சார்ஜ் பண்ணி இது கேஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு மைக்குக்கும் ஸோ இண்டிவிஜுவலாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யூசர் மேனுவல் டிஃபால்ட்டாக கொடுக்குற யூசர் மேனுவல் இதோட எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுக்கலாம், நம்ம தேவைன்னா அதை படிச்சுக்கலாம், அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோதான். ஸோ அந்த பாக்ஸில் வந்து 2 மைக் இருக்குது, ஒரு ரிசீவர் இருக்குது, ஒரு கனெக்டர் இருக்குது, ஒரு டைப் சி சார்ஜர் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோட ஆரம்பிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இந்த மைக்கோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மைக்கு வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஆப்மே கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம பிளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு ப்ரீசியஸ் ரேடியோ சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணும்போது வந்து அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. தென் வந்து ஹை சென்சிட்டிவ் சொல்லியிருக்காங்க. அண்டு நான் லைவாக செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா ஓகே, அந்த வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குது. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக என்ன பண்ண முடியாது, ஆனால் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான வாய்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுது. ஓகே, இந்த மைக்கை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிடலாம் சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்ம இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் யூடியூப்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜஸ்ட் பிகினருக்கான ஒரு பிளாக் பண்ணுறாங்க அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் பண்ணுறாங்க யூடியூப்ல, ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு மூவி ரிவ்யூ போடுறாங்க, ஸோ மக்கள்கிட்ட இன்டர்வியூ கேட்குறாங்க, ஆடியன்ஸ்கிட்ட இன்டர்வியூ கேட்குறாங்கன்னா ஸோ அதுக்கு இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இதில் வந்து டியூவல் மைக்ஸ் இருக்குது. ஒரு மைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணால் இந்த மைக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது ஸோ ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ 2 பேர் பேச ஆடியோமே வந்து இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது இருக்காது. ஒரு சிங்கிள் மைக்கை வச்சுட்டு அவங்கள்ட்ட கொடுத்து ஆடியன்ஸை கொடுத்து வாங்குறது. ஸோ நம்ம ஒரு மைக்கை பேசியிருக்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதே 2 மைக்காக இருக்கும்போது நம்ம ஒரு மைக்கு யூஸ் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், another மைக்கு வந்து ஆடியன்ஸோட மைக் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் அந்த மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1 வீக்ஸ் ஆர் 2 வீக்ஸ் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன், ஷார்ட்ஸாக ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இது எப்படி இருக்குது இந்த மைக்கோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் இந்த விலைக்கு வந்து இது வந்து ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி பண்ணுது. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு ஓகே, இந்த ரேஞ்சுக்கு இந்த மைக்கோடைய ஆடியோ குவாலிட்டி அண்ட் பில்ட் குவாலிட்டி எல்லாமே ஓகேவா இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே ஹையஸ்ட்டாக ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்த்தீங்கன்னா ஹையர் ரேஞ்சுக்கு போனீங்கன்னா அந்த உங்களுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும் அண்ட் வாய்ஸ் கிளியாரிட்டி கிடைக்கும் எல்லாமே. ஸோ அந்த இதில் எதிர்பார்க்கலாம்.